Hi friends, கிளாஸ் 7 இந்த வீடியோவில் சீவிங் மிஷின் ப்ராக்டிஸ் ஸ்டிச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீவிங் மிஷின் ப்ராக்டிஸ் ஸ்டிச்சஸ்னால் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சீவிங் மிஷின்லேயே உட்காந்து ஸ்டிச் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு சீவிங் மிஷின் ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 8x8 8க்கு ஃபேப்ரிக் 8x8னா 8 இன்ச் ஹைட்லேயும் 8 இன்ச் வித்லேயும் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ½ இன்ச் கேப் விட்டு ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. இது அப்படியே அங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணி எண்ட் பண்ணுறோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணி எண்ட் பண்ணுறோம். இது பிகினர்ஸாக இருக்கும் போது இப்படி அப்படி கொஞ்சம் ஜிக்ஸாக்காக ஆகும். நம்ம இந்த ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா மிஷின் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் நமக்கு நல்லா வரும். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் சில பேருக்கு வராது. அந்த மாதிரி வராமலாம் இல்லாமல் கரெக்டாக இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் கரெக்டாக நமக்கு வரும். அப்புறம் இந்த ஃபேப்ரிக்ல ஃபுல்லா நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிசுறுலாம் இருக்குல்ல, நம்ம த்ரெட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். ப்ராக்டிஸ் பண்ணும் போதே அது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. நம்ம பிசுறு இல்லாம கட்டர் வச்சு எல்லா சைட்ஸும் எல்லா த்ரெட்டையுமே கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா பேக் ஸ்டிச் போடுறது கத்துக்கோங்க. இப்போ இந்த மிஷின்ல அந்த ரிவர்ஸ் கீர் இருக்கு, அதை வச்சு நான் பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நார்மல் மிஷினா இருந்தா அந்த பின் பக்கம் ஃபூட்டை தூக்குவாங்க. அந்த மாதிரி தூக்கி பண்றதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டா போட்டு நடுவில் ஒரு பேக் ஸ்டிச், ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டு நடுவில் ஒரு பேக் ஸ்டிச்னு அப்படி போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இப்படி போட கஷ்டமா இருந்தா ஸ்ட்ரெயிட்டா லைன்ஸ் எல்லாம் போட்டு அது மேல பேக் ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பேக் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா இந்த இந்த சைடு நேரா 1/4 இன்ச் இந்த ஃபூட்டரை அலைன் பண்ண மாதிரி இந்த ஃபூட்டர் 1/4 இன்ச்சுக்கு வரும். அது அந்த ஃபூட்டரை மட்டும் கரெக்டா அலைன் பண்ண மாதிரி இந்த சைடு ஃபூட்டருக்கு லைனா ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் ஃபூட்டருக்கும் நம்ம அந்த ஃபூட்டர் இந்த 1/4 இன்ச் ஸ்ட்ரெயிட்டா போடுங்கன்னும் போது அந்த ஃபூட்டரை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. 1/4 இன்ச் போட முடியற மாதிரி. இப்ப இந்த சைடு ஃபூட்டரை மட்டும் நான் வச்சுக்கிட்டு 1/4 இன்ச் ஸ்ட்ரெயிட்டா போடுறேன். அதே மாதிரி இந்த சைடு ஃபூட்டரையும் நம்ம 1/4 இன்ச் அப்படியே நம்ம அலைன் பண்ணி இந்த மாதிரி எதுக்கு ப்ராக்டிஸ் பண்றோம்னா நம்ம நெக் ஷேப் எல்லாம் ஃபினிஷ் பண்றதுக்கு இல்ல ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டிச்சஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போதே இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாம் கரெக்டா கட் பண்ணி நீட்டா ஃபினிஷ் பண்ண கத்துக்கோங்க. அப்பதான் மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணும்போது இந்த நூல்லாம் எக்ஸ்ட்ரா இல்லாம நமக்கு பழக்கமாவே வந்துடும், ஒரு ஹேபிட்டாவே வந்துடும். இப்போ வி ஷேப்ஸ்ல எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த டிசைன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஷார்ப் எட்ஜ் வரும்போது கரெக்டா நீடலை உள்ள விட்டுட்டு ஃபேப்ரிக்க திருப்பணும், ஃபேப்ரிக்க டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிட்டு எப்படி டர்ன் பண்ணோம்னா அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அந்த நீடல்ல இருந்து பார்த்தோம்னா அந்த லைன் எக்ஸாக்டா ஸ்ட்ரெயிட்டா தெரியும். அந்த மாதிரி வச்சு நம்ம லைனா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. வந்துட்டு மறுபடியும் ஷார்ப் எட்ஜ் உள்ள வரும்போது நீடலை உள்ள விட்டுட்டு மெதுவா விட்டுட்டு ஃபேப்ரிக்க டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு இப்போ வச்சோம்னா அந்த லைனும் இதுவும் கரெக்டா தெரியுதா? அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, அந்த லைன் ஊசியில இருந்து பார்த்தா லைன் கரெக்டா தெரியணும். அப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கரெக்டா அந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது நீடலை உள்ள விட்டுட்டு மறுபடியும் திருப்பிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. பா ஷேப், ஸ்கொயர் ஷேப் டிசைனுக்கும் இதே ப்ரொசீஜர் தான்.
நீங்க ஷேப், ஸ்கொயர் ஷேப் கூட வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸ்பைரல் ஷேப் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து மெதுவா ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அந்த கர்வ் ஷேப் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபேப்ரிக்கை வந்து மெதுவா திருப்பிக்கிறேன். ஃபேப்ரிக்கை மெதுவா டர்ன் பண்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இப்போ இந்த சர்க்கிள் வந்து அவுட்டர் ரிங் வந்து பெருசா இருக்கிறதுனால நம்ம இப்படி மெதுவா டர்ன் பண்ணாவே அது வந்து கொஞ்சம் நல்லா வரும். நீங்க உள்ள போக போக எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, அந்த ஷேப் வரும்போது இந்த ஃபூட்ர வந்து தூக்கணும். இந்த ஷேப் வந்து டர்ன் ஆகுதா இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபூட்ர லைட்டா தூக்கி அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி வைங்க. ஃபூட்ர லைட்டா தூக்கிட்டு ஷேப்புக்கு ஏத்த மாதிரி வைங்க. ஃபூட்ர லைட்டா தூக்கிட்டு ஷேப்புக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல நான் சொன்னேன்ல லைட்டா ஃபேப்ரிக்க டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. அது பண்றதுக்கு கஷ்டமா இருந்தா, இந்த மாதிரியும் அந்த ஷேப் வரும்போது ஃபூட்ர லைட்டா திருப்பிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம அவசர அவசரமா ஸ்டிச் பண்ணா கொஞ்சம் அந்த ஃபேப்ரிக்கோட ஸ்ட்ரெச்லாம் வரும். அது வராம பொறுமையா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் நம்ம முன்னாடியே வி ஷேப் பார்த்த மாதிரியே தான். அந்த ஷேப் வரும்போது எண்டுல வந்து ஷார்ப் எட்ஜ் வரும்போது நீடில உள்ள தள்ளிட்டு ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது நீடில உள்ள தள்ளிட்டு ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த ஃபுல் ஷேப்பையும் கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி வேவ் ஷேப்ஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த ஷேப் வந்து மாறும்போது ஃபூட்ல மெதுவா தூக்கி தூக்கி அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி திருப்பி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் இந்த ஸ்கொயர் ஷேப்ல இந்த வி ஷேப்ஸ்ல இருக்குல்ல, அது எப்படி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு விய வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம எப்படி சொன்னோமோ, ஸ்டிச் பண்ணிட்டு வந்து அந்த ஷார்ப் எட்ஜ்ல வந்து உள்ள நீடில விட்டுட்டு, அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி ஃபேப்ரிக்க டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். இந்த ஷேப் எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்ப மெதுவா ஸ்டிச் பண்ணி, அந்த ஸ்கொயருக்கு ஏத்த மாரியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் கர்வ் ஷேப் வரும்போது ஃபூட்ல தூக்கி தூக்கி மெதுவா ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த ஸ்கொயர் ஷேப் வரும்போது ஷார்ப் எட்ஜுக்குள்ள நீடில விட்டுட்டு, அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க. அவ்வளோதான் பிராக்டிஸ் ஆஃப் சீவிங் மிஷின்ஸ். இத வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாததுக்கு ரீசன், நீங்களே இந்த டிசைனை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு ஐடியா பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஈஸியா பிராக்டிஸ்க்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இத பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல டியூட்டோரியல்ல பார்க்கலாம். பாய்.